ஒரு சுப்பீரியர் பவர்னு காட்டிக்கிறதுக்காக அவங்க கூட இருக்கவங்களே ஏமாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு உன் கூட வந்து ஈசன் இருக்காரு, நீ வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இருக்க, உனக்கு சனி வந்து எப்படி வேலை செய்யும், சனி வந்து ஓடிடுவார் அப்படிலாம் இல்லை, உங்களை ஓட விட்டுருவார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராவணன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு ஞானி, மிகப்பெரிய ஒரு சிவபக்தன், மிகப்பெரிய ஞானம் வாய்ந்தவர். அவர் வந்து அவரோட இறுதி காலத்தில் அவர் கொடுத்த உபதேசங்களில் ஒரு உபதேசம், என்னைக்குமே நாளையும் கோளையும் புறம் தள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஏன்னா இந்த நாளும் கோளும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. என்ன விஷ்ணு நீங்கள் வந்து ஆன்மீக வகுப்புகள்னு சொல்கிறீங்க, சித்தர்களோட முறைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து நாள்கள் கோள்கள்னு பேசுகிறீங்கன்னு தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா உண்மை புரிஞ்ச எல்லாருமே வந்துட்டு இதை தான் சொல்லுவாங்க. உண்மை தெரியாமல் அறகுறையா ஹாஃப் பேக்கடாக இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டா கோள்கள் வேலை செய்யாது, நான் சிவபக்தன் எனக்கு கோள்கள் வேலை செய்யாது, நான் முருக பக்தன், அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. அதெல்லாம் இவங்க மன சாந்திக்காக இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்களே தவிர உண்மை அது கிடையாது.